உன் ஆள் வீட்டு வாசல்ல தானே ஏதோ பொய் சொல்லியாச்சும் கூட்டு வர போன வேடா நீ ஃபர்ஸ்ட். இவங்க லவ் பண்ணிட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கிறாங்க. யார்ப்பா என்ன வேணும்? அங்கிள் உங்க பொண்ணு என் ஃப்ரெண்டு லவ் பண்றாங்க. இது ஏய் இதுதான் அங்கிள் ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வந்தது சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏ பி டு செட் உயிரெழுத்துக்கள் மேலத்துக்கள் எல்லாமே சொல்லுங்க சார். உட்காந்து கேட்டு போறேன் சார். சார் ஹி இஸ் பிரெக்னன்ட் சார். ஆமா சார் உங்க பொண்ணுனால என் ஃப்ரெண்டு கர்ப்பமாகறா. தம்பி யார்ப்பா நீ சம்மந்தம் எல்லாம் உளறிட்டு இருக்க? ஏன் சார் ஒரு ஆண்மகன் கர்ப்பமாக கூடாது? அது காரணமா தான் இருக்கணுமா? இதெல்லாம் ஏன் சார் பொண்ணு பையன் பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க? நம்புற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுப்பா. நான் என் பொண்ணை இப்போயே அமுச்சு வைக்கிறேன். எனக்கும் அதான் சார் சாகிங்கா இருக்கு. நான் கூட முந்தானே சாப்பிட்ட முட்டை பிரியாணி தான் காரணம் போல. அதுதான் வயிற்று வெட்டின்னு வருதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காம விட்டா. ஆனா உள்ள கேமரா விட்டு பார்த்தோன்னே தான் தெரியுது அது காரணம் முட்டை பிரியாணி இல்லை, உங்க பொண்ணு பவானி. சார் எனக்கு லிட்டரலா ஓ மை காட் அப்படிதான் சார் இருந்துச்சு. ஆஸ் அ பொண்ணை பத்தி தப்பு பண்ண அப்பனா நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு புரியுது சார். இது அவன் பண்ணி தான் வைக்கலாம் வீடு பூந்து போய் வெட்டிட்டு இருப்பீங்க. ஆனா இதே உங்க பொண்ணு பண்ணனால நீங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திருத்து முடிக்கிறீங்க. இது ஒரே வழி தான் சார். அகிம்சை தான் சார். ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிரும் சார். அவன் ஏன் உயிரை போட்டு வாங்குறா சார்? உங்க காலில் வேணா உழுகுற சார். ரெண்டு பேரும் வெட்டி விடுறதுக்கு அவங்க ஒரு உயிர் இல்லை சார், ரெண்டு உயிர் சார். சார் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சலாம் சார். இன்னொன்னு சொன்னா சார், நீ ரொம்ப கஞ்சமாமே, நீங்க ரொம்ப சிக்கனமாமே, அதனால பேபி சவர் செலவை மிச்சப்படுத்தணுன்றதுக்காக கூட ரெண்டு பேரும் பிரிச்சிடாதீங்க சார். எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிறேன் சார். நீங்க உங்க பொண்ணை விட்டா மட்டும் போதும் சார்.